பாத்தீங்களா சிவன்யாவுக்கு வேற அந்த கண்ணுகிட்ட ஏதாவது புண்ணு வருதுங்க சிவாவுக்கு அந்த மாதிரி. அது வேற எனக்கு பயமா இருக்கு. எதாவது தெரியல வராத ஒன்றை செய்ய சொல்லி என்ன இன்னைக்கு இதாயிட்டேன். போயிட்டு இருக்கு அப்படியே. உங்களுடைய சப்போர்ட்ல இன்னும் லைஃப் மேலும் மேலும் வாழமா. இந்த மாதிரி கனவு வந்துமா என்ன யார்கிட்ட காலையில பேசுறாங்க அவங்க அம்மாட்ட பேசிட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிவா கிளம்பிட்டு இருக்காங்க. நேற்று ஆடி 18 நேற்று நாங்கள் எதுவுமே பெருசாக பண்ணல, எதுவும் விளாக் எடுக்கவே இல்லை. இவங்களை பார்த்துட்டு உட்காந்துருக்கா பிள்ளை ஜாமான் விளையாட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்குங்க. கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் தொண்டை வலி ஜுரம் எல்லாம் வந்துச்சு. இவங்க என்னமோ எல்லாத்தையும் எடுத்து வாயில் வச்சு முழுங்கிட்டாலாம். இவன் வந்து முழுங்கிட்டாங்க. அதே ஒரு பயம் இருக்கு. வெங்காயத்தை எடுத்து சின்னோண்டு ஒன்று முழுங்கிட்டான் போல. சமாளிக்க முடியல. வாங்க அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு டே ரொட்டீன் மாதிரி இந்த விளாக் எடுக்கிறேன். புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வேற கண்ணில் என்னமோ ஒரு மாதிரி வந்திருக்குங்க. இவ்வளவுமே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 2 பேருக்கும் நைட்டு மழை, இங்கெல்லாம் மழை, செம மழை. வீட்டுக்குள்ள வண்டுகள்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சிச்சு. நீ தான் எடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் வெளி பக்கமாக ஏதாவது ஷீட்டு கிட்டலாம் வாங்கி ஆல்ட்ரு பண்ணணும். ஏன்னா போன வாட்டியே நான் வெளியில் பூசுறேன்னா இவ தான் வேணான்ட்டா. பூசிருந்தா நான் ஏதாவது தகரத்தை வாங்கியாவது ஷெட்டு மாதிரி போட்டிருக்கலாம். அதுக்கு விட மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஆப்போசிட் சார்லிங் அடிக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அம்மாக்கின்ற சாப்பாட்டோட டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே ஆமாம் இப்படி வச்சு இதில் காட்டுமா. ஆனால் உண்மையிலே சூப்பராக கிண்டிருக்காங்க புளி சாதம். காலையில் நம்ம வீட்டில் புளி சாதம் தான் ஸ்பெஷலு. சிவாவுக்கும் புளி சாதம் தான். அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலா, அதான் போயிட்டு இந்த பன்னு வாங்கினோம் வந்தம்மா. ஜுரம் அடிக்குதாங்க, தொண்டை வலி வந்துருச்சு அவளுக்கு. என்னன்னு தெரியல, ஏதோ ஒத்துக்கல கிளைமேட் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். அதான் காலையிலே சொன்னேன்ல, அதனால் அப்புறம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. இவனை கொண்டு விட்டு வரணும். என் வண்டி வேறு நைட்டு நான் ஒரு வண்டி வச்சுட்டு உண்மையிலே படாத அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த வண்டி எப்போலேருந்து வேலை வச்சுட்டு தான் இருக்குது. பெட்ரோல் டேப் நேற்று நைட்டு உடச்சிக்கிச்சு. பெட்ரோல் டேப் உடச்சிக்கிச்சு. அதில் எம்சியில் வச்சு 10 ரூபாய்க்கு ஒட்டி மேனேஜ் பண்ணியிருக்கேன். புதுசாக வேணால் 400 ரூபா வருமா. 400 ரூபாய் மிச்சம் பண்ணி 10 ரூபா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா 400 ரூபா மிச்சம் தானே. அதெல்லாம் ஊருக்கு போகிறதுக்குலாம் பெட்ரோல் அது நிறைய செலவு இருக்குது. நேற்று நைட்டு வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் அதை ஒட்டி வச்சுட்டு காஞ்சிருக்கானு தெரியல. காஞ்ச உடனே கொண்டு விட்டு வரணும். பார்த்தீங்களா சிவன்யாவுக்கு வேற அந்த கண்ணுகிட்ட ஏதாவது புண்ணு வருதுங்க சிவாவுக்கு அந்த மாதிரி. அது வேற எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒன்றா என்ன பண்ணுறது. இவ வேற விடியெல்லாம் 4 மணிக்கெலாம் ஏஞ்சி உட்காந்து நான் கனவு கண்டேன் அது கண்டேன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் பயம் கொடுத்துறா. எப்படி உட்காந்துருக்க பார்த்தீங்களா புள்ள. ஒன்றும் உடம்பு முடியல. ரீல்ஸ் கில்ஸ்லாம் நேற்று பண்ணோம் எடுத்தோம். அப்படியே அதுக்கப்புறம் ரொம்ப இதாயிட்டா கொஞ்சம் கொஞ்சமா. அது ஏன்னு தெரியலங்க, எனக்கு தொண்டை வலி வேற அடிக்கடி வருது. அது என்னன்னு பாக்கணும். இவளை பார்த்தாலே சிரிப்பா. என்னடி தங்கம் போமா ஏட்டங்க. அவங்களுக்கு அதாவது கோயிலுக்கு கூட இவங்களுக்கு போலான்னு சொன்னாங்க. ஏற்கனவே டைம் போயிட்டு நாங்க எல்லாம் திரும்ப வந்து தொண்டை வலி வேற ஓவரா இருந்ததுங்க. நைட்ல எனக்கு தூக்கமே இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம், தைராய்டா இருக்குமோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். அப்புறம் நீர் குடிச்சிக்கிச்சு ஓவரா. எப்போ தொண்டை வலி வந்தாலும் எனக்கு காய்ச்சலும் வர ஆரம்பிச்சிடும். நீர் குடிச்சிக்கிச்சு, மூக்கெல்லாம் அடிச்சுக்கிச்சு, ஒண்ணுமே சொல்ல முடியல. நைட்லாம் 2 நாளா நைட்டே தூங்கல. நைட்டு நான் தூங்கவே இல்லையா, பெரண்டு படுத்துருந்தேன். என் பொண்ணு அதுக்கு மேல 2:30க்கெல்லாம் எந்திரிச்சு 3:45 தான் தூங்கவே வச்சான். போய் அவங்க அப்பா மூஞ்செல்லாம் கிள்றா. குளிர் வேற இருந்தான். எங்க வீட்டுல மழை, குளிர் தாங்க முடியா. சரி இவங்களெல்லாம் எழுப்புனா திரும்ப நம்மள தூங்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு அவளை தனியா இழுத்துட்டு போய் எப்படியே தூங்க வச்சு. காலையில சிவாவுக்கு மூட நம்பிக்கைக்கு 4 அதிகமாயிட்டே போகுது. 4 நாள் என்னன்னா பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ, தம்பிக்கு ஏதாவது ஆயிடுமோ, உனக்கு ஏதாவது ஆயிடுமோ. ஏன்னா இப்ப தொடர்ந்து 4 லாரியில் அடிப்படை பார்த்தது, அப்புறம் அந்த கை வெட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு குழப்பி அவளோட மூளை இவளுக்கு நிறைய கனவா காட்ட ஆரம்பிக்குது. ஏதோ ஆகுற மாதிரி போற மாதிரி ஏமாத்துது. நான் வந்து பாப்பா காலைல 5 மணிக்கெல்லாம் அவங்க அம்மாட்ட பண்ணுமா இந்த மாதிரி கனவு வந்துமா. என்ன யார்கிட்ட காலையில பேசுறாங்க அவங்க அம்மாட்ட பேசிட்டு உட்காந்துருக்காங்க. 3:45 தூங்க வச்சுட்டாங்க. எனக்கு அது வரைக்கும் தூக்கமே வரல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன். கனவுல பாத்தீங்கன்னா ரொம்ப என்னால சொல்ல முடியல. எந்திரிச்சு உட்காந்து அழுவுறேன். எப்படி வந்துன்னா ஏதோ கூட்டமா ஒரு வண்டியில உட்காந்து நானே எங்க அம்மா ஃபேமிலியே சாப்பிடுற மாதிரி வந்தது. பால் அப்புறம் இது கூட்டமா உட்காந்து சாப்பிடுற மாதிரி. மாடு வந்து தூரத்துல இருந்து ஒடியாந்து பசுமாடுதான். எங்க அம்மா சொன்னாங்க எரும மாடு கனவுல வந்தாதான் கொஞ்சம் கெட்டது. மாட்டுலயே பாத்தீங்களா, மாட்டே நம்ம ஆளுங்க இது பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசுமாடு வந்தா நல்லது, எருமாடு வந்தா நல்லது. எரும பாலை குடிச்சா கெட்டது, பசுமாலை குடிச்சா கெட்டது ஒதுக்குறீங்களா? என்னடி இதெல்லாம் சொல்றேன். எனக்கு அதான் சொல்றேன். மாடு வந்து ஒடியாருதுங்க. அப்ப வந்து எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. இவரும் எந்திரிச்சு போயிட்டாரு. சிவா வந்து பயந்துட்டு தனியா ஓடுறான். என் பக்கத்துல வந்து எங்க அப்பா இருந்தாங்க. இல்லைன்னா நான் அவனை ஓடி பிடிச்சிருக்கலாம் கனவுல. அவன் வந்து மாடை பார்த்து பயந்து ஓடினோடனே கிழிச்சிருச்சு அவன் மேல மாடு. சரி சின்னதாதான் காயம் இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா இவ்வளோ பெருசு, மூஞ்சி ஃபுல்லா ரொம்ப ஆழமா இருக்குது. தூக்கி எடுத்துட்டு அழுகுறான். யாருமே என்னன்னு வந்து கேட்கவே இல்லை. இவரு எங்கன்னு போய் தேடுறான்.
இவரு போய் தேடின உடனே என்னாச்சு சின்ன காயம் தானே அப்படி இல்ல முகம் ஃபுல்லா ரொம்ப பெருசா காயமாச்சுன்னு செம்மையா அழுகுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுள்ள குரங்கு வந்து சிவா கைய பிடிச்சி கடிச்சு வச்ச மாதிரி. அப்புறம் யாரோ ஒரு ஜென்ஸ் வந்து இருக்காரு, அவர் வந்து இவருதான் கடவுளோ அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் அவரை பத்தி. அவர் வந்து திடீர்னு ஐயோ கடவுள் சரியான அந்நேரத்துக்கு எழுந்திருச்சு. கனவா இருந்தாலுமே ஒரு நியாயம் வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு கூட நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? அது என்ன உண்மைனே அழுகுறேன். அப்புறமே கண்ணை திறந்து பார்த்தாதான் என் பையன் இவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு மனசு ரிலாக்ஸா ஆச்சுங்க. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களா, சாயம் படலாம் கேட்டாங்க. வீட்டுல மழை பெஞ்சால உள்ள சார் அடிக்குது. நானும் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். கரெக்டா எங்க அப்பா எந்த பக்கம் சேவரை உடச்சிட்டாருன்னா உடச்சி வச்சிருக்காருன்னா சார்ல எங்க அடிக்குமோ அங்க பக்கத்து சீட்டும் நம்ம செஞ்சுலாங்க ஃபுல்லா அடிச்சு உள்ள வருதா, எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியல. நானும் என்ன இன்னைக்காவது உட்காந்து ஏதாவது படுதா கிடா தச்சு வைக்கலாமான்னு யோசிச்சிருக்கேங்க. ஷெட் எல்லாம் போட்டா அது இல்லாம சாமி படம் நாங்க வச்சிருந்தோம். இப்போ வந்து இந்த வீடு ஆல்ட்ரேஷனுக்காக எடுத்துட்டோம் எட்டகை. ஏன்னா இதெல்லாம் செல்ஃப் எல்லாம் வச்சாதான் சாமி படமே வைக்க முடியும். அதனால நாங்க தனியா இப்ப பெஞ்ச் மேல வச்சிருக்கிறோங்க. அதை இது பண்ண உடனேதான் இது பண்ணுவோம். அதாங்க இந்த மாதிரி கனவு வந்தது. காலையிலேயே எங்க அம்மா போன் அடிச்சாங்களா, என்ன எங்க அம்மா போன் அடிக்குது, சரி கனவும் கெட்ட கனவா வந்துடும் இந்நேரத்துக்கு அடிச்சிருக்குன்னு பார்த்தா அப்புறம் அவங்களுக்கு தூக்கம் கழிஞ்சிச்சு. பாப்பா என்ன பண்றா, வீடியோ கால் பண்றியான்னு கேட்டாங்களா. அப்புறமே தான் இந்த மாதிரி கனவுலாம் வந்துச்சுமா, என்னமா அர்த்தம் அப்படின்னா ஒன்னும் இல்ல எனக்குமே கெட்ட கெட்ட கனவா தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா. காலையிலேயே இதை யார்கிட்டயாவது கேட்டாதாங்க மனசு ரிலாக்ஸ். கெட்ட கனவு வர்றது சகஜம்தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் கூட வந்ததே இல்லை. அதுவும் என் பிள்ளைங்கன்னா சாமி அவங்களுக்கு ஒன்னா அது கனவா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி என்னால ஏத்துக்கவே முடியாத விஷயங்க. அதனாலதான் நான் ரொம்ப குடும்பம் எதுவும் நடக்காது, கடவுள் இருக்கா பார்த்துப்பாங்க. ஆமா, நான் என் கனவு வந்த உடனே கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன், எந்த கெட்டதும் நடக்க கூடாது, நீதான் எங்க கூடவே. எல்லா விஷயத்திலுமே ஏதோ நம்மள மீற ஒரு சக்தி தான் காப்பாத்துதுன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா இந்த லாரி ஆக்சிடென்டா இருக்கட்டும், ஊர்ல போகும்போது லாரி பின்னாடி குத்தி பின்னாடி வந்த லாரி அதுல தப்பிச்சிருங்க. சிவா எல்லாத்துலயுமே நமக்கு எல்லா கடவுள் வந்து குறிப்பிச்சு வச்சிருக்கோம். நீங்க இவ்வளவுதான் அதை வந்து நம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். வீட்டுல சாமி கும்பிட்டாலும் கும்பிடாட்டியும் மனசுல நினைச்சிட்டு இருந்தோம்னா என்னவோ அது நடக்கும். நடந்ததான் தெரியும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இருந்தாலும் சொல்றேன், அப்படியே நம்ம அப்படியே டெய்லியும் விளாக் என்ன நடக்கிற ரொட்டீன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம், நீங்க மாதிரி ஷேர் பண்ணோம். ஆமா, இன்னைக்கெல்லாம் இவர் வீடியோ எடுக்க வான்னு கூப்பிட்டாரு. எப்பவுமே நான் காலையிலேயே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிடுவேன். இன்னைக்கு வந்து உடம்பும் சரியில்லை, எனக்கு திரும்ப திரும்ப அதே ஓடி மறந்துடாம அப்படியே நம்ம ரீல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க ஏன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கிரஞ்சியா இருக்கும். எங்களுக்கே தெரியும், நம்ம எதுவுமே வாழ்க்கையில ஒரு சக்சஸ்க்கு வர வரை எல்லாமே கிரஞ்சா தான் இருக்கும், பார்க்க நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் நாங்கள் மேனேஜ் பண்ணி ஒரு கொண்டு வரோம். அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் எனக்கே வர கண்ணை வந்தீங்க அப்படி சிமிட்டுவேன். எனக்கு ரீல்ஸ்லாம் உண்மை பண்ண பிடிக்காதுங்க. என்னோட கான்செப்ட் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நாட்டு நடப்பும் சயின்டிபிக் ரிலேட்டடா எதை பேசி போடணும், அதுனா எனக்கு நல்லா வந்துடும். இது வரல, என்னமோ ட்ரை பண்றேன். நான் எதுக்கோ வந்து இந்த யூடியூப்ல எதையோ பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா நான் என் லைனை பார்க்கலான்னு இருக்கேன். ஏதோ பண்ணி எப்படியோ நம்மளுக்கும் நல்லா சம்பாரிச்சு ஒன்றும் இல்லைங்க, எல்லாரும் மாதிரியும் தான் ஒரு சின்ன ஆசை. ஒரு நல்ல வீடு டீசெண்டா பெயிண்டிங்கோட பாத்ரூம் அட்டாச்சா ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து வீடுல இருந்து எல்லாம் சூப்பரா இவங்களோட லெவலை கொஞ்சம் நான் அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டுனா அதுக்கு மேல அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு. மெயினா இவங்க எல்லாரும் நல்லா இருக்கும். சிவன்யா சிவாலாம் வந்து அவங்க என்ன மாதிரி வாழ்ந்துக்கூடாது. ஆனா நான் எவ்வளோ தேடிட்டேங்க, தெருவில் என்கிட்ட யாருமே பேசக்கூடாதுன்னுலாம் கண்டிச்சிருக்காங்க. என்ன இதெல்லாம் அவங்க கூட சும்மா ஷேர் பண்ணி ஆசைப்படுறேன். சின்ன வயசுல எப்படின்னா அவங்களாம் பேசாதீங்க, கூட போகாதீங்க, அவனை பாருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா லுங்கி கட்டிக்கிட்டு அசிங்கமா சுத்திக்கிட்டு படிப்பேன், எல்லாம் நாலேஜ்லாம் இருக்கும். பரதேசி மாதிரி வாழ்க்கை போச்சு. இதில் கல்யாணம் அப்புறம் நான் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ டீசெண்டா மாறிட்டேன். இப்போ பணத்து மேல கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு. அப்ப அந்த பணத்து மேல இருந்திருந்தா நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளாங்க. எப்பனா 2015-16 பக்கம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல நல்லா நோண்டுவேன், நெட் எல்லாம் தெரியும், படிப்பேன், யூடியூப்ல வீடியோ போடணும். அப்ப போடுறதா விட லைஃப் சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். அப்ப நிறைய தொழில் கத்துக்க போனேன். எங்க அப்பா அடிச்சு ஈத்து கொண்டாரு. நீ படிக்கணும்னு சொல்லி செல்லம் கொடுத்தாங்களா இல்ல அவங்க வீம்புக்கு போனாங்களா தெரியல, வராத ஒண்ணு செய்ய சொல்லி என்ன இன்னைக்கு இதாயிட்டேன். போயிட்டு இருக்கு அப்படியே. உங்களுடைய சப்போர்ட்ல இன்னும் லைஃப் மேலும் மேலும் வளரணும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஆதரவில் நாங்கள். இது உண்மைதான், வெறும் வசனம் கிடையாது. இன்னொரு vlogல மீட் பண்ணலாங்க. பாய்ங்க.